ஐயா, வெயில் காலங்கள்ல வரத்து குறைவா, இல்ல வரத்து அதிகரிப்புனால பழங்கள் விலை ஏறி இருக்கா? இல்ல என்ன காரணம்? கோடை வெயில் ஆரம்பம் இப்போது. கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோடை வெயில் ஆரம்பம். 2வது அதிக வெயில் அடித்து கொண்டு வந்துருக்குது. தர்பீஸ் பழம் விலைலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 15, ரூ. 12, ரூ. 5 தான் விற்கக்கூடிய இன்றைய தர்பீஸு இன்றைய தினம் வந்து 20லேருந்து 25 வரைக்கும் வியாபாரம் நடக்குது. அதிக விலை தான். அதுபோல் மாம்பழம் இந்நேரம்லாம் சரக்கு வந்துட்டு இருக்கும். சரக்கு வரத்து அதிகமாக இருக்கும். மழை பெய்யல. மழை பெய்ஞ்சதுனாக்கா அந்த மழை நீர் வந்து மாம்பழத்தில் பட்டால் சுவை கூடும். ஆனால் மழை பெய்யாதனால மாம்பழ வரத்து குறைவாக இருக்குது. அதனால் விலைவாசி அதிகம்தான் மாம்பழத்தை பொறுத்தவரைலாம். ஆப்பிள், இமாச்சல் ஆப்பிள் வந்து குறைந்து விட்டது. இப்போ இம்போர்ட்டட் ஆப்பிளும் இந்த காஷ்மீர் ஆப்பிளும் வந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 200லேருந்து 250 ரூபா வியாபாரம் போயிட்டு இருக்குது. விலை கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இம்போர்ட்டட் ஆப்பிள்லாம் 300லேருந்து 350 ரூபா வரைக்கும் போயிடுது. இப்போ நாக்பூர் ஆரஞ்சு வந்து வரல. வந்தால் அது வந்து 120 ரூபா கிலோ. இங்கேயே எல்லா வியாபாரிகளும் ஹோல்சேல் அசல். எகிப்து ஆரஞ்சு வருது. அது 200 கிலோ விற்கணும். அது தான் கட்டுப்படி ஆகுங்க மார்க்கெட்டில். சரக்கு வரத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இப்போ எலெக்ஷனால் சரக்கு வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனிமேல் வந்து சரக்கு வரத்து அதிகமாகும். அதிகமாக ஆக ஆக விலை குறைய வாய்ப்பு உள்ளது. வரத்து குறைவா இல்ல அதிகமா நீங்க சொல்றீங்க. மக்கள் விரும்பி வாங்க விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? விலை எந்த அளவுக்கு நம்ம விற்கிறோம் நம்ம? மக்கள் வந்து தங்களுடைய தாகம் தீர்க்க கிர்னி பழம், தர்பீஸு இதெல்லாம் விரும்புவாங்க. தர்பீஸ் பழத்தை அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. கிர்னி அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட பைனாப்பிள் இருக்குது. அது கொஞ்சம் ஹீட்டு இருந்தாலும் விலைவாசி கம்மி. இங்கே ஹோல்சேல்லே 60 ரூபா கிலோ. அதை வெளியில் விற்கிறவங்க 100 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நல்லா சுவையாக தான் இருக்குது. ஒன்றும் குறைபாடு இல்லை. மக்கள் வந்து அதிகமாக விரும்புவது மாம்பழத்தை எதிர்பார்க்குறாங்க. மே மாதம் தொடங்கினா மாம்பழ சீசன் அதிகமாக வரும். அப்பொழுது வந்து பங்கனப்பள்ளி, இமாப்பசந்து இதெல்லாம் அதிகமாக வரும். ஒரு மழை பெஞ்சதுன்னா இன்னும் சுவை கூட, மாம்பழத்துக்கு சுவை கூடும். அதனால் மாம்பழத்துக்காக தான் வியாபாரிகள் ஆக்கி நாங்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற வியாபாரம்லாம் எப்பவும் போல தான் நார்மலாக போயிட்டு இருக்குது. கோடைக்காலனால மாம்பழம் தான். மாம்பழத்தில் ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய மாம்பழங்கள்லாம் இருக்குது. அதனால பொதுமக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்? மக்கள் அதெல்லாம் வாங்குவாங்களா? இல்லை, ஹைப்ரிட் அதாவது கார்பெட் கல்லுன்னு வைப்பாங்க ஒரு சில பேர். வியாபாரிகளில் எல்லாரும் அந்த தவறு செய்கிறதில்ல. அந்த கார்பெட் கல் வச்சு மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதனால் வந்து அந்த மாதிரி மாம்பழங்கள் அது ஒரு சில வியாபாரி தான் பண்ணுறாங்க. அது எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பொதுவாக மழை பெஞ்சுன்னா மாம்பழத்தோட சுவை கூடும். அப்போ வந்து இலையிலே தங்காது. மாம்பழம் வந்து இலையிலே தங்காது, மரத்திலே தங்காது. அது தன்னுடைய பருவ காலம் வந்துட்ட பிறகு அதுவாக கொட்டும். அப்போ கொட்டக்கூடிய அந்த மாம்பழம் சுவை மிகுந்ததாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை மக்கள் வந்து விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்களை வாங்காமல் நல்ல விவரமாக கேட்டு தெரிஞ்சு வாங்கி சாப்பிட்டா யாருக்கும் உடல் சம்மந்தமான ஒரு நோயெல்லாம் ஏற்படாது. அவங்க ஏதோ விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க. ஒருவர் செய்கிற தவறுனால எல்லோருக்கும் கொஞ்சம் மனக்குறைபாடு இருக்கிறது. மாம்பழோட விலைகள் என்ன மாதிரி இருக்குது? நம்ம எந்த விலைக்கு வெளியில் விற்கிறோம்? ஹோல்சேல் என்ன ரேட்டு? இப்பொழுது பங்கனப்பள்ளிலாம் 70 ரூபா 80 ரூபா ஹோல்சேல். ரீட்டெயிலில் வந்து அவங்க 100 ரூபா கிலோ ஒன்றுக்கு 30 ரூபா வித்தியாசம் தான். 30லேருந்து 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் வித்தியாசம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா மாம்பழம் மாறட்டும், திராட்சை அதுவும் வந்து தண்ணீர் பொருள் தான். திராட்சை கூட சரி பாருங்கன்னா இது வெயிலுடைய தாக்கம், வெயிலுடைய வெப்பத்துக்கு காரணமாக இன்றைய ஒரு 10 கிலோ திராட்சை வச்சிங்கன்னா நாளைக்கு அது வந்து 8 கிலோ தான் தேரும். ஏன்னா உறிஞ்சிடும். அதே போல் மாம்பழம் பழங்களை பொறுத்தவரையிலும் அது ஒரு நாள் இருந்து மறுநாள் இருந்தாலும் எடை குறைய வாய்ப்பு உள்ளது. அதனால் விலைவாசி வந்து 30 ரூபா கிலோவுக்கு கம்மியெல்லாம் விற்றா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற செலவு, சம்பளம், எல்லா செலவும் பார்த்திங்கன்னா அதுதான் கட்டுப்படி ஆகும். இங்கே தற்போது மாம்பழம் வந்து கிலோ ஒன்று 70லேருந்து 75 வரைக்கும் போகுது. பங்கனப்பள்ளி செந்தூரா வந்து 50லேருந்து 60 போகுது இப்போது வரக்கூடிய சரக்கு. இமாப்பசந்து 150 ரூபா இன்றைய தானே. இங்கே 140லேருந்து 150 ரூபா. வெளியில் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட தான் விற்பாங்க. அல்போன்சா கோவா அது வந்து 70 ரூபா விற்கிதுங்க. வெளியில் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. பழக்கடை ஜெயராமன், கோயம்பேடு மார்க்கெட்டு.